வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சர்ச்சைகளின் நாயகர் திருச்சி ஆர்யா. அவர் சில முக்கியமான தகவல்கள் சொல்ல இருக்காரு. அவரோட பேசலாம். வணக்கம் சார். சார், இந்த சோஷியல் மீடியாவில் முக்கியமாக இந்த ட்விட்டரில் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கீங்க. அது என்ன சார் காரணம்? அண்ணன்னு தானே உன்னை நம்பி நான் வந்தேன். நீ தம்பின்னு எனக்கு உரிமை கொண்டாட்டியா, என் கழுத்தை அறுத்துட்டல. உன்னையவே நம்பியிருந்தேன். எனக்கு என்ன பண்ணேன்? ஏற்கனவே ஒரு கழுத்தை அறுத்த, ஆனால் நான் சும்மா விட்டேன்ல. மறுபடியும் உன்னை நம்பி வந்ததுக்கு மறுபடியும் என்னை வந்து கழுத்தை அறுத்துட்டேன். கட்சிக்குள்ள அவ்வளோ ரவுடிங்க இருக்கிறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. நீ சொல்லி தான் அந்த மாநில தலைவரை நான் கேள்வியே கேட்டேன், முன்னாள் மாநில தலைவரை. ஆனால் நீ இப்போ வந்து எனக்கு தெரியவே தெரியாது, என்னை வந்து நீ கட்சியை விட்டு தூக்கிட்ட. உனக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன்? என்னை வந்து மிரட்டுறாங்க, தப்பா கமாண்ட் பண்ணுறாங்க, இல்லைனா இன்ஸ்டாகிராமில் ஆடியோ மெசேஜ் போடுறாங்க. இதை தாண்டி என்ன செய்வீங்க? வெட்டிடுவீங்களா? கொலை பண்ணிடலாம்? பண்ணிக்கங்க, எனக்கு கவலையே இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. என்னோட பதிவுலாம் வந்து வர தேர்தலில் உங்களை பாதிக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. என்ன சார், மனக்குமுறலா புலம்பலா என்ன? நீங்க கேள்விக்கு போயிருங்க. சரி, போயிடலாமா? சரி, நீங்க முதல்ல நிறைய ஆடியோ ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. அதுல முதல்ல நம்ம வந்து சேட்டை துரைமுருகன் அவரை பத்தி போயிடலாம். அதாவது இப்ப அண்ணன் வந்து ஒரு பட ஷூட்டிங்காக சண்டிகருக்கு போயிடுறாரு. தம்பி கையில கண்ட்ரோல்ல கட்சி எல்லாமே வர ஆரம்பிச்சிருது. உடனே தம்பி என்ன செய்யறாருன்னா, இருக்க எல்லாத்தையும் சேகரிக்கிறாரு, பல விஷயங்களை சேகரிக்கிறாரு. அப்படி இப்படின்னு சேகரித்து பல விஷயங்களை தேர்த்தி கட்சியை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு நினைக்கிறாரு. கீழே இருக்க மற்ற தம்பிங்க எல்லாரும் நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு ஆடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த ஆடியோ கேளுங்களேன். தானே இவனுக்கு பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் கூட இருக்குல்ல, பூரா பொண்ணுங்க. ஒரு 10 லட்சம் பேர் இவனை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறாங்க. அடிக்கும் போது தான் அவங்க அந்த ஆடியன்ஸ் நம்ம பக்கம் வருவாங்க. பார்த்தீங்களா? உன் சேனலில் வியூஸ் போகணுங்கிறதுக்காக யாரோ ஒரு சின்ன பையன் கேஸில் மாட்டினான்னு அவரோட வீடியோவை தூக்கி இதில் போட்டு, அந்த பையனுக்கு காலேஜ் பொண்ணுங்க ஃபேன்ஸ் இருக்காங்களா, அந்த ஃபேன்ஸ் இவருக்கு வேணுமா? என்ன புத்தி இது சொல்லுங்க, நீங்கள் நியாயமா? நிறைய இருக்கு, ஒன்றும் இல்லாமல் 2 இல்லை, பல ஆடியோக்கள் வச்சுருக்கேன் சேட்டைக்கு. ஒன்றுனா ரிலீஸ் பண்ணுவேன் நான். அடுத்து போயிடுவோமா? அடுத்து அந்த உடும்பாவனம் மூர்த்தி அவரை பற்றி. இதுதான் இளைய தம்பி என்ன பண்ணாருன்னா, பொங்கி எழுந்தாரு. கிட்டத்தட்ட அண்ணனோட வாய்ஸ்லேயே பேசுவாப்புல. நான் கூட ஒரு நல்லவர் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல தான் இந்த ஆடியோ என் கையில மாட்டுச்சு. ரொம்ப வருஷமாவே அமைதியா இருந்துட்டேன். ரொம்ப வருஷமா இந்த பாரு, இது ஆற போட்டு பண்ற வேலையே கிடையாது. இது ஆற போட்டு பண்ற அளவுக்கு இது வந்து அரசியல் பிரச்சனை கிடையாது. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்கிறத மனசுல வச்சுட்டு நீ பேசு. இதை நான் ஆரம்பத்துல பர்சனல் இதெல்லாம் தலையிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். அப்புறமா இது பின்னாடி பல விஷயங்கள் வெளியே வருது. ஏன்னா இந்த 2 பேரும் பிரிவுக்கு முக்கியமாக வேலை பார்த்ததே சேட்டை தான், சரியா? ஏன்னா அந்த பொண்ணு வந்து வேற ஒரு சமூகம், இவரு வேற சமூகம். இது அண்ணன் காது கொண்டு போகும்போது அண்ணன் என்ன சொல்லிட்டாருன்னு, அந்த பொண்ணு வேற சமூகம்ட, அது வேணாம், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லவும் இவரு சரின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்குது. பொது வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தனி வாழ்க்கைன்னு இல்லைங்கிறது தெரிஞ்சு போன தானே. இப்போ அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கு. இதில் இன்னொரு திட்டமும் இருக்கு. அண்ணனோட சகோதரியோட மகளை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. யாருக்கு? இந்த குடும்பம் வந்து மூர்த்திக்கு. ஆனால் அந்த சகோதரி என்ன சொல்லிட்டாங்கன்னா, வாங்க கட்சிக்காரனுக்கெல்லாம் நான் பொண்ணு தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லவும் இப்போ அண்ணன் ஒரு வேலையை பார்க்க போயிட்டாரு, சேட்டை ஒரு வேலையை பார்க்க போயிட்டாரு. நடுவில் முச்சந்தில மாட்டிட்டு முடிக்கிறது நம்ம குடும்பவனம் தான். இப்போ அடுத்து அவங்க மாலியம்மாள் அவங்களோட ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே. அவங்க ஆடியோ நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்குது, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்குது. 2 தட்டிட்டோம்னா சரியாயிடும். பார்த்தீங்களா? பிசுறான். பார்த்தீங்களா என்ன வார்த்தை இது? மேடைக்கு மேடை, என் இனத்தின் பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டியது வீரர்கள் அல்ல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு 50க்கு 50 சீட்டை கொடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி பேசுனா என்ன அர்த்தம்? என்னன்னா உள்கட்சி பூசல் இருக்கு மேடம். இப்போ இங்கே வந்து கட்சிக்குள்ள அதிகமாக வேகமாக வளர்ந்துட்டு வர ஒரு பெண் யாரு? மாலியம்மா. அப்போ பொதுச் செயலாளராக யார் வருவாங்க? கண்டிப்பாக மாலியம்மா தான் வருவாங்க. அப்போ அண்ணன் ஒரு ட்விஸ்ட் அடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்த வளர்ச்சி நிதியெல்லாம் அங்கங்கே இருந்து வாங்கினதெல்லாம் தேர்தல் நிதியாக செலவு பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் கணக்கு கொடுங்கன்னும் போது இந்த அக்கா வந்து கணக்கு கொடுக்கல. ஏமா கணக்கு கொடுக்கலன்னு வேற நிர்வாகி வச்சு கேட்க வச்சிருக்காரு அண்ணன். அப்போ அக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்கா இதில் ட்விஸ்ட் ஆனவங்கள அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம், ஆனால் எங்கிட்டே கணக்கு கேட்குறீங்க. ஏன் கட்சி தலைமை கூட தான் இந்த மாதிரி கணக்கு இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கு, கட்சி தலைமையை கணக்கு கேட்க வேண்டியதானே அண்ணனையும் ட்விஸ்ட் அடிச்சு விட்டாங்க. உடனே அண்ணன் இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்ச அசிங்கமாயிருமேன்னு உள்ளே பூந்து அக்காவை சமாதானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காரு. யாரெல்லாம் வளர்றாங்களோ அவங்களெல்லாம் காலி பண்ணுறது மட்டும்தான் அண்ணனோட வேலை. அண்ணனை தாண்டி வேறு யாரும் வந்துடக்கூடாது.
பேருக்கு தான் கட்சியில தலைவர் அதெல்லாம் இருக்கக்கூடாது, ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும்ன்றதெல்லாம் இது. இப்போ ஒரு முஸ்லீம் பொண்ணு ஒன்று சுத்திக்கிட்டு இருந்துச்சா, ஆமா, எங்க பெரியப்பா எங்க சித்தப்பான்னு பாவமா சொல்லிட்டு இருந்துச்சா, அந்த பொண்ணை போன வருஷமே ஒரு மேடையில என்ன சொன்னாரு, இந்த பொண்ணு தான் தென் சென்னை வேட்பாளர்னு சொன்னாரு இல்லையா? ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? ஏன்னா அவங்க மனைவிக்கு அந்த அக்காவை பிடிக்காது, அந்த முஸ்லீம் பொண்ணை பிடிக்காது. அதே மாதிரி அவங்க மனைவிக்கு மாலியம்மாவை பிடிக்காது. அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஆள் யாருன்னா மாலியம்மா வந்து வேண்டாம், அவங்க ஒய்ஃபு தான் வரணும். புரிஞ்சிருச்சுங்களா? அப்ப அதனாலதான் அவங்க ஒய்ஃபை இப்பையில இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி வழக்கறிஞர்ல போடுறது அப்படியெல்லாம் வேலை நடந்துகிட்டு இருக்கு. பேருக்கு தான் வெளியில வந்து பெண்கள் அரசியலுக்கு வரணும், இல்லைனா கஷ்டம் அப்படி இப்படிலாம் சொல்றது. இந்த வார்த்தையை கூட நான் சொல்ல, மாலியம்மா சொன்னதுதான். ஆனா வளர்ந்து வந்தா எப்படி உள்ளுக்குள்ளே அடிச்சு காலி பண்றாங்கன்னு பாருங்க. இதுதான் நிலைமை. சரி சார், அந்த தேக்கு சங்கர் அவரையும் விட்டு வைக்கல நீங்க? பாருங்க, இந்த ஆடியோ கேளுங்க. நீங்க வந்து எனக்கு அரவிந்துக்கும் உங்களுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் தெரியல. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தோஸ் கான்ட்ரோவர்சிஸ், பட் he was my prosecutor, you know that? I know. அவர் வந்து சங்கர், நீங்கெல்லாம் நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐ நோ சசிகாந்த் சார்லாம் எனக்கு அவ்வளோ நல்லா தெரியும். ஐ நோ him very well. பார்த்தீங்களா, ஒரு சிஎம்முக்கு கீழே இருக்க ஒரு துறை காவல்துறை. அந்த காவல்துறை எப்படி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த அரசாங்கமே சரியில்லைங்கிறது தான். ஒழுக்கமாக அது ஸ்ட்ரிக்டாக இல்லைங்கிறதுனால தான். தேக்குக்கு பல ஆதாரங்களை கொடுக்கறது பல காவல்துறை அதிகாரிகள். இது எனக்கு தெரிஞ்ச செய்தி. அவருக்கு பல டேட்டாஸ். இப்போ சாதாரணமாக ஒரு டேட்டா, நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எனக்கு டேட்டா கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா சொல்லுங்க? அப்போ எப்படி இவருக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது? எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங் கட்னிங் கமிஷன்லேருந்து எல்லாம் பேசி, எல்லா காவல்துறை அதிகாரிகிட்ட பேசி செட்டப் பண்ணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிறதா இவரோட வேலையே. முழு வேலையும் இவரோட தான். அதைத்தான் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு காவல்துறை உடந்தையா இருக்கு. அந்த காவல்துறை இவ்வளோ சீரழிஞ்சு போகிறதுக்கு காரணம் இந்த அரசாங்கம். அதுதான் காரணம். சரி சார், கடைசியா அண்ணனையும் விட்டு வைக்கல, அவருக்கு ஒரு ஆடியோ போட்டுட்டீங்க. அண்ணன் வந்து அந்த ஆடியோவும் கேளுங்க. பணக்காரனாக இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, நகை போட்டுக்கிறது, தங்க டாக்கல் உட்காரலாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃபிகர்களோட இருக்கு, அதுதான் எனக்கு வெறுப்பாக இருக்கு. நல்ல நல்ல ஃபிகராக இருக்கு, அது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சிருக்கா, அதுதான் வெறுப்பாக இருக்கு. தாம்பரத்தை போட்டா பிளாட் போட்டுருவா வனிதா. நம்ம குடும்பம் யாரோ ஒருத்தன் இருக்க போறேன், அது எங்க அக்கா இருந்துட்டு போகுது. பார்த்தீங்களா அண்ணன் எப்படி போஸ்டிங் வாங்கி தர்றாருன்னு? ஆசை தனக்கு தேவையான சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லை அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாரு. இதில் வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்தின் போராளி நான் அப்படின்றதெல்லாம் வந்து என்னங்கிறது இந்த ஆடியோவில் இருந்து. என்கிட்ட நிறைய ஆடியோ இருக்குது, 1-2 இல்லை, என்கிட்ட நிறைய. ஒன்றுனா வருங்க. இப்போ 26 நான் வெளியிட்டது எல்லாமே எவ்வளோ பெரிய சர்ச்சையாகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த பூக்கட்சியில் ஒரு இவர் இருக்காரு, ரெட் மலையா அமரா யாரோ ஒருத்தர், அவரோட டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எங்கெங்க எவ்வளோ சொத்து வாங்கினாரு, என்னென்ன இருக்குன்னு இருக்கு. ரிலீஸ் பண்ணுவேன், சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த கேசுவா அவரோட ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கு. அப்புறம் அந்த ஆளோட ஆடியோ வீடியோ எல்லாமே இருக்கு. எல்லாமே என்கிட்ட பத்திரமா இருக்கு. நான் ரிலீஸ் பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவேன். சார், எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு, அதை கேட்டுறவா? இப்போ உங்களை கட்சியை விட்டு தூக்குனதுன்னு பார்த்தா மலை, அப்புறம் உங்களுக்கு யார் கூடலாம் முரண்பாடுகள் இருக்கு, சண்டை இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த கேசவு, அந்த பூக்கட்சியை சேர்ந்தவங்க, தமிழக்கா, இவங்கெல்லாம். நீங்க நியாயப்படி பார்த்தா அவங்க ஆடியோ தானே நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும் ஃபர்ஸ்ட் கோவத்துல. ஏன் இவங்க ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பதில் இல்லையா? அது கூடிய சீக்கிரமா வருங்க. அந்த அந்த டீநகர் அந்த ஆபீஸ் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் எனக்கு பாருங்க, அங்க என்னென்ன நடக்குன்ற அக்கிரமம் எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ண தான் போறேன். பண்ணுவேன், கூடிய சீக்கிரம் பண்ணுவேன், பாருங்க பண்ணுவேன். சரி சார், அந்த இன்னொரு கேள்வியும் கேட்டுடுறேன். இந்த இலக்கட்சியும் சரி, சூரியன் கட்சியும் சரி, அது சம்பந்தமா ஒரு ஆடியோ கூட நீங்க ரிலீஸ் பண்ணல. இப்போ நீங்க யாருக்கு பிடிமா ஒர்க் பண்றீங்க? உங்க அப்பாவுக்கு விசுவாசமா இருக்கீங்களா, இல்ல உங்களையும் மதிச்சு கட்சி கூப்பிட்டாரு கிளப்ஸ் அவருக்கு விசுவாசமா இருக்கீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, அவர் கூப்பிட்டாரு தான் கட்சிக்கு. ஆனா வந்து இப்போ கடைசி நேரத்தில் போலான்னும் போது தான் நம்ம மழை வந்து கூப்பிட்டு நீ என் தம்பி மாதிரி ரத்தத்தின் ரத்தம் அப்படி இப்படின்னு பேசி என்னை கூப்பிட்டாரு. எங்க அப்பாவை வந்து போக முடியல. ஆனா வந்து இன்னைக்கு இந்த தலைவர் 100 ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் எல்லார்கிட்டையும் பேசி கேட்டேன், நானும் கட்சிக்கு வரவான்னு. ஒரு மாதிரி கேவலமா பார்த்தாங்க. ஆனா ஒண்ணு,
என்கிட்ட நிறைய ஆடியோ இருக்குங்க, நான் விடவே மாட்டேன். நான் எல்லார பற்றியும் இருக்குது என்கிட்ட. அவ்வளோ நான் உஷாராயிட்டேன், எப்படியும் தூக்கிடுவானுங்கன்னு. அதனால டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் நான் ரிலீஸ் பண்ணுவேங்க நான். சரி, அப்படியே கேள்விக்கு சரியான பதில சொல்லல கடைசி வரைக்கும். நீங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருங்க, அப்பதான் எங்களுக்கும் கண்டென்ட் கிடைக்கும். சரிங்க. சரி.